Praise the Lord. நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த நாளிலும் கூட தேவனுடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிக்கவும் அதிலே சொல்லப்பட்ட மகிமையான மகத்துவமான காரியங்களை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்காய். நான் அவருக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலே வேத வசனத்திலே 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியங்களை நாம் வாசித்து தொடர்ந்து இந்த நாளுக்குரிய செய்தியாக நாம் அதை குறித்து தியானிக்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 4ஆம் வசனம் வரை வாசித்து நாம் இந்த நாளுக்குரிய செய்திகளை நாம் தியானிக்கலாம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனும் குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவில் இருக்கிற தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்திலே போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டத்தை ரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்பொழுது அவள் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்னென்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்திலே அறிவித்தாள் என்பதை நாம் இந்த நாளுக்குரிய செய்திகளை வாசிக்க தேவன் கிருபை கொடுத்தார். நாம் தேவ சமூகத்தில் ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் நாம் இன்னும் அதிகமான காரியங்களை அறிந்து கொள்ள, தேவனுக்குரிய காரியத்திலே நாம் இன்னும் அதிகமாக தேவனை நாம் எவ்விதமாய் நாம் நேசிக்கிறோம், அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஒரு நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் நம்முடைய குடும்ப ஜீவியத்திலும் நம்முடைய சபையிலும் அவைக்குரிய வளர்ச்சி எவ்விதமாக இருக்கும், அது எவ்விதமாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார் என்று இந்த நேரத்திலே வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நாளிலே இந்த நேரத்திலே வாசித்த உடைய சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தர் தாமே உங்களுடைய வார்த்தைகள் மூலமாய் எங்களை மட்டுமாய் நீர் பேசிக்கொண்டு உங்களுடைய வார்த்தைகளை நீர் இன்றைக்கும் நீர் நிறைவேற்றுகிற தேவனாய், அதை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. அந்த வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் அவர்களுடைய ஜெபத்தையும் அவருடைய வேண்டுதலை விண்ணப்பத்தையும் கேட்கிற தேவனாய், அவர்களுக்கு நன்மைகளை செய்கிற வல்லவருமாய் நீர் மாறாவதவருமாய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட தேவனாகிய உன்னுடைய சமூகத்திலே இந்த நேரத்திலும் கதாவை வாசித்து இந்த ஆண்டவரே இஸ்ரவேலின் தேசத்து ஜனங்களும் அது மட்டுமல்ல அந்த சீரியாவினுடைய ராஜாவும் அந்த அவனுடைய படைத்தலைவனும் அவனுக்குள்ள காரியங்களை குறித்து இந்த நேரத்திலே தியானிக்க போகிற காரியத்தின் மூலமாக கர்த்தர் கூட பேசும். நீதாமே வார்த்தையின் தேவனாய், வெளிப்பாட்டின் தேவனாய், மகிமையின் தேவனாய், உன்னதமான தேவனுமாய் இருக்கிறேன். உங்களுடைய நாமத்தை இன்னும் அதிகமாய் நாங்கள் அறிந்து கொள்ள, மகத்துவங்களை மகிமைகளை ஆண்டவரே நீர் செய்த அற்புதங்களை அடையாளங்களை ஆண்டவரே எங்களுக்கும் நீர் அதே தேவனாய், நீர் அதே காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்று அறிந்து கொண்டு இந்த நேரத்திலே வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் கூட பேசி நீரே அதை புரிந்து கொள்ள, எங்கள் ஜீவியத்திலும் அப்படிப்பட்ட பலவீனங்கள் இருக்கும் பொழுது விசுவாசிக்கிறவன் வைக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னோம். நாங்களுடைய வார்த்தையை கேட்டு அதிலே மகத்துவங்களை அறிந்து கொள்ள தேவ கிருபை உடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படுத்தும். கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஒவ்வொருவருக்குள்ளும் இன்னும் விசுவாசமும் நம்முடைய வார்த்தைக்குரிய கனத்தையும் மரியாதையும் மகிமையும் செலுத்த தேவ இரக்கம் தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். இன்றைக்கு வேதத்திலே அநேக காரியங்களை தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மூலமாய், ஊழியர்கள் மூலமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஜனங்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் செய்து கொண்டு வருகிற காரியங்களை நாம் வேதத்திலே வாசித்திருக்கிறோம், அதை குறித்து தியானித்திருக்கிறோம். அதே போல இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம்
நாம் தியானிக்கவிருக்கிறோம். அது புறஜாதியான சீரிய ராஜாவினுடைய அந்த தேசத்தினுடைய கேப்டன் என்று சொல்லப்படுகிற அந்த படைத்தலைவனாகிய நாகமானை குறித்தும் அவனுடைய காரியங்களை குறித்தும் அவனுடைய நாட்களிலே அவனுக்கு இருந்த காரியங்கள், அவனுடைய குடும்ப காரியங்கள், அது மட்டுமல்ல அவன் மூலமாக தேவநாம எவ்விதமாய் மகிமைப்பட்டது என்று நாம் இன்றைக்கு இந்த காரியங்கள் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்ததற்காய் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலே நாம் வாசித்த இந்த காரியத்திலே பார்க்கிற பொழுது சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான் என்று இங்கே நாம் தமிழிலே வாசிக்கிறோம். அதை ஆங்கிலத்திலே பார்க்கிற பொழுது இஸ் a கிரேட் மேன் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்ட நாட்களிலே நாம் அங்கே வேதத்திலே வாசிக்கிற பொழுது என்னாகம புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே மோசேயை குறித்து சொல்லி இருக்கிற பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்ட நாட்களிலே மோசே அந்த எகிப்து ஜனங்களுக்கும் பார்வோனுக்கும் ஒரு பெரிய மனிதனாக காணப்பட்டான். அது மட்டுமல்ல, அவன் மூலமாய் கர்த்தர் செய்கிற பெரிதான காரியங்களை கண்டு இந்த ஜனங்கள் அவனை கண்டு அவனுக்கு மிகுந்த மரியாதையை கொடுத்தார்கள் என்று நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அதே போல இந்த படைத்தலைவனாகிய நாகமானும் அவன் ஒரு கிரேட் மேன் ஆகும். அது மட்டுமல்ல, ஆங்கிலத்திலே அவனை ஹானரபிள் என்று அவனுக்கு அந்த ஜனங்கள் அவனை அவ்வளவு தூரம் ஒரு மரியாதை மிக்க, ஒரு மதிப்பு மிக்க, ஒரு உயர்ந்த ஒரு தலைவனாக அவனை பார்த்தார்கள். ராஜாவிற்கு அடுத்தபடியாக அந்த நாகமான் என்பவன் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு மனிதனாக மற்றவர்களுக்கு முன்பாக தேவன் அவனை உயர்த்தி வைத்தார். அதனால்தான் அங்கே ஆண்டவர் அவனை கொண்டு அங்கே சீரியாவிற்கு ரட்சிப்பை கட்டளை கொடுத்தார் என்று பார்க்க முடிகிறது. அந்த ஜனங்களை அங்கே சுற்றி இருக்கிற மற்ற தேசத்து ஜனங்கள் அங்கே தொல்லை கொடுக்கிற பொழுது இந்த சிறிய ஜனங்களுக்கு இவன் ஒரு பெரிய ஒரு படைத்தலைவனாக இருந்து அந்த ஜனங்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை செய்ய தேவன் இவனுக்கு அனுகிரகம் கொடுத்திருந்தார். அவன் ஒரு பராக்கிரமசாலி, ஒரு மிகப்பெரிய யுத்தத்தில் வல்லவனாக, அந்த படைகளுடைய தலைவனுக்குரிய எல்லா தகுதிகளும் அவனிடத்தில் இருந்தது. அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கிரேட் மேன், ஒரு ஹானரபிள் பர்சன், ஒரு மைட்டி வாரியார், இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு சரீர பிரகாரமாக ஒரு நோய் ஒன்று காணப்படுகிறது. அது வேதத்திலே குஷ்டரோகம் என்பது அது ஒரு சாபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. மனிதன் எவ்வளவுதான் அங்கே ஜனங்களுக்கு முன்பாக, தேசத்திலே மற்ற நபர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய மனிதனாக இருந்தாலும், ஒரு மதிப்புமிக்க மனிதனாக இருந்தாலும், அவனுக்குள்ளாக இருந்த அந்த பாவம் என்கிற அந்த குஷ்டரோகம் அவனை அது மிகவும் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார். மற்றவர்களுக்கு முன்பாக அவன் ஒரு பரியாசக்காரனை போல அல்லது கேலியும் கிண்டலும் செய்ய உரிய ஒரு நபராக அவன் காணப்படுகிறான். அதுதான் அந்த குஷ்டரோகிக்கு நாம் இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட குஷ்டரோகிகளை பார்க்கிற பொழுது மற்றவர்கள் அவனிடத்திலே நெருங்குவதற்கோ, அவனிடத்திலே கூட அமர்ந்து உண்ணுவதற்கோ அல்லது அவனோடு கூட சேர்ந்து பழகுவதற்கோ தயக்கம் காட்டுகிறதை இன்றைக்கும் அநேக தேசங்களிலே பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு நோயாக இந்த குஷ்டரோகம் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த நோயுடைய அந்த மனிதன் அந்த படைத்தலைவனாக இருந்தான். அது மட்டுமல்ல, ஒரு மரியாதைக்குரியவனாக இருந்தான். இப்படிப்பட்ட அந்த மனிதன் பாருங்கள், அவன் ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே அந்த தேசத்திற்கு சென்று அங்கிருந்த அவனுடைய அந்த படைகள் புறப்பட்டு போய் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு சிறு பெண்ணை பிடித்து கொண்டு வந்து அங்கே நாகமானுடைய வீட்டிலே வேலைக்கு வைத்து கொண்டிருந்தாள். அவருடைய மனைவிக்கு அங்கே வீட்டு காரியங்களுக்கும் அந்த மனைவிக்கு உறுதுணையாக இருக்க அவளை ஒரு பணிவிடைக்காரியாக அந்த சிறு பெண்ணை, அந்த சிறு பெண்ணுடைய பெயர் சொல்லப்படவில்லை, ஆனால் அந்த சிறு பெண் செய்த ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள், மகிமையான காரியங்கள், அது மட்டுமல்ல தேவனை குறித்தும் தேவனுடைய தீர்க்கதரிசியை குறித்தும் அவளுக்குள்ளாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு
ஆசீர்வாதமான வார்த்தை. அது மட்டுமல்ல, அந்த தீர்க்கதரிசியின் மேல் இருந்த தேவன் எவ்விதமாய் அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக காரியங்களை செய்தாள் என்று அவள் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த பொழுது அதை குறித்து அவள் நன்கு அறிந்திருந்த ஒரு சிறு பெண்ணாக இருந்தாள். பாருங்கள், அவள் ஒரு சின்ன ஒரு கால் அவள் ஒரு 16 வயதோ 18 வயதோ 20 வயதோ ஒரு இளம் பெண்ணாக இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த சிறு பெண் அல்லது 8 வயதோ 10 வயதோ என்ன சிறு பெண் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் வாலிப பெண் என்று கூட சொல்லப்படவில்லை, ஒரு சிறு பெண்ணை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த பெண்ணுக்குள்ளாக இருந்த தேவனை குறித்தும் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை குறித்தும் இருந்த அந்த காரியமானது அதை தன்னுடைய வீட்டு எஜமான் ஏற்பட்டிருக்கிற அந்த நோய்களை குறித்து, அவனுக்கு இருக்கிற அந்த பலவீனங்களை குறித்து, அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த சாபங்களை குறித்து அவள் அறிந்த பொழுது தன்னுடைய எஜமானியாகிய நாகமானின் மனைவி இடத்திலே அங்கே அவள் சொல்லுகிறார். பாருங்கள், தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்திலே போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்று அவள் சொல்லுகிறாள். பாருங்கள், அங்கே அந்த தீர்க்கதரிசி சமாரியாவிலே இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசியின் இடத்திலே போவதுதான் அவருக்கு நல்லது. மருத்துவரை நாடியோ அல்லது வேறு விதமான காரியங்களை செய்தோ வேறு ஏதாவது, ஏனென்றால் அவர்கள் அன்றைக்கு இதே அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது அந்த சீரிய தேசத்தின் ஜனங்கள் ரிமோன் என்கிற ஒரு தேவனை வணங்கி கொண்டிருந்த ஜனங்களா இருக்கு. அந்த தேவர்கள் என்னென்னா அநேக புறஜாதிகள் வழிபாடு உள்ள தேசமாக அந்த சீரிய பட்டணம் காணப்படும். புறஜாதி வழிபாடுகள் உள்ள அந்த தேசத்திலே அவர்கள் அப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்தும் அல்லது அதற்கு பரிகாரமாக அல்லது அதற்காக அவர்கள் அநேக காரியங்களை அன்றைக்கு இருந்த ஜனங்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அதை குறித்து நமக்கு மிக விளக்கமாக இந்த அதிகாரத்திலே இல்லை. ஆனால் வேதத்திலே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தவிர மற்றவர்கள் அங்கே தேவனற்ற ஜனங்களாக பிரஜாதி வழிபாடுகளை செய்து கொண்டவர்களாக இருந்தால், அதே போல இந்த சீரிய தேசம் அப்படிப்பட்ட காரியங்களில் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த தேசத்தில் இருக்கிற அந்த மனிதனிடத்திலே இந்த சிறு பெண் அங்கே சமரியாவிற்கு செல்லுங்கள், அங்கே போகச் சொல்லுங்கள், அங்கே போய் அந்த தீர்க்கதரிசிய இடத்திலே சந்தித்து அவரிடத்திலே இந்த காரியங்களை குறித்து சொன்னால் அவர் இவருடைய குஷ்டத்தை நீக்குவார். ஏனென்றால் அவரிடத்திலே தேவன் உண்டு, தேவனுடைய வார்த்தை உண்டு, தேவனிடத்தினுடைய வல்லமை உண்டு, தேவனுடைய அற்புதங்களும் அதிசயங்களும் தேவன் அந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி மூலமாய் அதை செய்து கொண்டு வருகிறாள் என்று இவள் அறிந்ததினாலே அப்படிப்பட்ட ஒரு உறுதியை அவள் கொடுக்கிறாள். பாருங்கள், அப்பொழுது அந்த நாகமானின் மனைவி இந்த இஸ்ரவேல் தேசத்து பெண் என்னென்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன்னுடைய கணவனிடத்திலே சொல்லும்படியாக அவளிடத்தில் இருந்த அவன் ஆண்டவரிடத்திலே அவன் தன்னுடைய கணவனிடத்திலே அதை அவள் சொல்லுகிறாள். பாருங்கள், இப்படி இந்த காரியத்தை கேட்டதும் நாகமான் அவன் தன்னுடைய அந்த தேசத்தினுடைய ராஜாவினிடத்திலே சென்று இந்த காரியங்களை அவன் சொல்லுகிறான். அப்பொழுது அந்த ராஜா என்ன செய்கிறார் என்றால், நல்லது, நீ அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு சென்று நான் அந்த ராஜாவுக்கு ஒரு நிருபம் தருகிறேன், நீ அந்த ராஜாவிடத்துல இந்த நிருபத்தை காட்டி இந்த காரியங்களை குறித்து நீ அந்த காரியங்களை நீ அந்த நிருபத்தின் மூலமாக நீ குஷ்டரோகத்தை நீக்கி நீ அதிலிருந்து சுகமடைந்து வா. அது மட்டுமல்ல, நான் உனக்கு 10 தாளந்து வெள்ளியும் 1000 சேக்கல் நிறைய பொன்னும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் அதை ராஜாவின் இடத்திலே கொடுத்து இப்படியாக இந்த காரியங்களை செய் என்று அந்த சீரிய ராஜா இஸ்ரவேல் ராஜாவினிடத்திலே ஒரு நிருபத்தை கொடுக்கிறான். பாருங்கள், ஏனென்றால் அந்த நாட்களிலே ராஜாவின் மூலமாகத்தான் எந்த ஒரு காரியமும் செய்யப்பட வேண்டும். அங்கே இவர்கள் நேரடியாக அங்கே மற்ற இடத்திலே செல்லும் பொழுது அது அவர்களை குறித்து வேறு விதமான காரியங்கள் ஏற்படும் என்று அந்த ராஜரீகமான முறையிலே அவர்கள் அந்த காரியத்தை செய்கிறார்கள். அவர்கள் இந்த நிருபத்தை, அந்த கடிதத்தை இஸ்ரவேலின் ராஜா வாசித்த பொழுது அந்த ராஜா அவன் கலக்கம் அடைந்தவனாக, அது மட்டுமல்ல அவனுடைய செய்கைகளை பார்க்கிற பொழுது அந்த இஸ்ரவேலினுடைய ராஜாவுக்கு கூட
சமாரியாவில் இருக்கிற எலிசாவுடைய அற்புதங்கள், அவர் செய்த காரியங்களை குறித்து அவர் அதை முழுவதுமாக அந்த சிந்தையிலே வராதபடி தான் அதை செய்ய முடியும், தான் அந்த அந்த காரியத்தை செய்ய அந்த சீரிய ராஜா என்னிடத்திலே அனுப்பி இருக்கிறான், அவன் என்னை பழி வாங்க வேண்டும், என்னிடத்திலே வந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்து எனக்கு விரோதமாக என்னை அவன் தந்திரமாக செய்து என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்று அவன் அங்கே இப்படிப்பட்ட காரியங்களை செய்து அவன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து போட்டு ஒரு பைத்தியகாரனை போல ஒரு ஒரு அவனுக்குள்ள இருந்த அந்த செய்கைகளானது அது அங்கிருந்த ஜனங்களுக்கும் அங்கிருந்த சேனாதிபதிகள் மற்றும் அங்கிருந்த அதிகாரிகளுக்கு ஜனங்களுக்கு முன்பாக அது ஒரு பெரிய கலக்கத்தையும் ஒரு குழப்பத்தையும் ஒரு பெரிய ஒரு பயத்தையும் கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், இப்படி அவன் என்னை குறித்து தந்தனம் செய்கிறான், என்னை அழித்து போட நினைக்கிறான் என்று அவன் தன்னுடைய அரசாட்சியை பற்றி தன்னுடைய காரியங்களை பற்றி அவன் பேசுகிறான். இந்த காரியமானது அன்றைக்கு இருந்த தேவ மனுஷனாகிய எலிசாவிடத்திலே இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அந்த செய்தியை கேட்ட பொழுது அங்கே நாம் வாசிக்கிற பொழுது 8ஆம் வசனத்திலே எலிசா அங்கே தன்னிடத்திலே இருக்கிற தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்களிடத்திலே வந்து அவன் என்னிடத்திலே வர சொல், அவனுக்கு இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்று அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறார். பாருங்கள், இவர் அங்கு புறப்பட்டு செல்லவில்லை. அதான் ஒரு தேவ மனுஷனுக்குரிய ஒரு மகிமையான காரியம். அது மட்டுமல்ல, தேவன் அந்த மனிதனுக்கு கொடுக்கிற அந்த மரியாதையும் அந்த கனமும் அது ஜனங்கள் அங்கே தேவனுடைய வார்த்தை இருக்கிற இடத்திலே தேடி வர வேண்டும் என்று அதை ஒரு அடையாளமாக இங்கே எலிசா செய்வதை நாம் காண முடிகிறது. பாருங்கள், இவர் ராஜாவிடத்திலே சென்று இன்னைக்கு அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களில் பார்க்கிற பொழுது அங்கே தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள அல்லது தன்னை குறித்து அங்கே சொல்லப்படும் பொழுது அங்கே தான் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் எலிசாவோ, அந்த மனிதன் என்னிடத்திலே வரட்டும், அந்த மனிதன் தேவன் இந்த பூமியிலே ஒரு தீர்க்கதரிசியை வைத்திருக்கிறார், இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசியாய் நான் இருக்கிறேன், இந்த நாளுக்குரிய காரியத்தை செய்ய தேவன் எனக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார், அந்த இரக்கத்தை கொடுத்திருக்கிறார், அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய தேவன் என் மேல் கிருபை பாராட்டி இருக்கிறார் என்று தன்னை தாழ்த்தி அவர் தன்னுடைய ஸ்தானத்திலே அவர் நிலைத்து நிற்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். அவர்கள் இதை கேட்ட அந்த நாகமான், அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் அங்கே எலிசாவினுடைய வாசற்படி அருகே வந்து நின்று அங்கே நிற்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே கூட எலிசா அந்த நாகமான இடத்திலே சென்று அங்கே அவனிடத்திலே எந்த காரியமும் பேசாமல் அவனிடத்திலே ஆள் அனுப்பி, பாருங்கள், அது ஒரு மிக கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு பெரிய மனிதர் தன்னிடத்திலே தேடி வருகிற பொழுது அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்களிடத்திலே செல்ல வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் அங்கே உலக பிரகாரமான காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இது ஒரு தேவ மனிதன், அது நமக்கு ஒரு அடையாளமாக இங்கு இருக்கிறதை நாம் காண முடிகிறது. பாருங்கள், அவர் தன்னிடத்திலே எந்த நோக்கத்திற்காக வருகிறார் அந்த காரியத்தை மட்டும் அவர் சொல்லி அனுப்பி, அவன் என்னிடத்திலே அற்புதங்களை பெற வந்திருக்கிறான், தேவனின் மூலமாக அற்புதங்களை செய்ய அவர் விரும்புகிறார், ஆகவே இந்த அற்புதம் நடைபெற வேண்டுமானால் அங்கே நாகமான் அந்த யோர்தானிலே 7 முறை அங்கே குளித்து அவனுடைய மாமிசம் மாறும், நீ சுத்தமாவா என்று சொல்லி ஆளை அனுப்பி அவனுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை அந்த மனிதன் விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து தேவ சத்தத்தை கேட்டு தேவன் தீர்க்கதரிசி மூலமாய் பேசினதை அவன் கீழ்ப்படிய வேண்டும், அதை கேட்க வேண்டும். ஏனென்றால் இங்கே அந்த சிறு பெண் சொன்ன பொழுது அந்த நாகமான் அந்த காரியத்தை கேட்டு அது அவன் தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமா இதை செய்ய முடியும் என்று அவன் விசுவாசித்து வருகிறான். ஆனால் இந்த 2 ராஜாக்கள் செய்த காரியங்களானது அது இன்றைக்கு மற்ற ஜனங்கள் அங்கே தேவனை குறித்து அறியாதவர்களும் அல்லது தேவனை குறித்து பயம் இல்லாதவர்கள் அல்லது தேவனுடைய
தீர்க்கதரிசிக்குரிய மரியாதையோ, தேவனுடைய தீர்க்கதரிசிகளை குறித்த அந்த கனத்தையோ கொடுக்காத ஒரு அஞ்ஞானிகளைப் போல இவர்கள் இருவரும் நடந்து கொண்டதை நாம் இந்த ராஜாக்கள், இந்த 2 ராஜாக்கள், இஸ்ரவேலின் ராஜாக்களும் சீரிய ராஜாக்கள் செய்த காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆகதால் தான் அந்த இஸ்ரவேலின் ராஜா இந்த கடிதத்தை கண்டவுடன், நான் என்ன தேவனா, என்னிடத்தில் இப்படி வந்து என்னை அவன் அவமானப்படுத்துகிறான் என்று சொல்லி அவன் தன்னுடைய கோபத்தை அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. இது இன்றைக்கு அநேக இடங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் காண முடிகிறது. தேவனுடைய காரியத்தை அங்கே ஊழியக்காரர்கள் அல்லது தேவனை விசுவாசிக்கிற விசுவாசிகள் சொல்லிக் கொள்கிறது. இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட குழப்பங்களை, இப்படிப்பட்டதான எரிச்சலை, இப்படிப்பட்டதான ஒரு அறியாமையின் வெளிப்பாட்டை செய்வதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அதுதான் அந்த 2 ராஜாக்களும் செய்த காரியமாக இருக்கிறது. இங்கே நாகமான் பாருங்கள், நாகமானும் கூட இந்த யோர்தானிலே போய் குழி, நீ சுத்தமாவா என்று சொன்ன பொழுது, இங்கே நாகமானுக்குள்ளும் அதே எரிச்சல், அதே கடும் கோபம் கொண்டு அவன் அங்கே வெளியே வந்து அவன் தன்னுடைய தானா எப்படி நினைத்திருந்தான் என்று அதை இங்கே சொல்லுகிறார் 11ஆம் வசனத்திலே. பாருங்கள், அவன் சொல்லுகிற பொழுது, தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன் என்று, அவர் இப்படித்தான் அவர் செய்வார் என்று இவர் ஒரு கற்பனையாக வருகிறார். பாருங்கள், ஒரு மனிதன் தேவனிடத்திலே வரும் பொழுது, தேவன் எனக்கு இப்படி எல்லாம் செய்வார், இப்படி கொடுப்பார், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும் என்று அங்க மனித சிந்தனையில இன்றைக்கும் அநேகர் தேவனிடத்திலே வருகிறதை இங்கே நாகமானுடைய ஜீவியத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், தேவன் செய்கிற அதிசயங்கள், தேவன் செய்கிற காரியங்கள், அது நம்முடைய நினைவுக்கோ நம்முடைய சிந்தனைக்கோ அது எட்டாததாக இருக்கிறது. தேவன் அவர் எல்லா காரியங்களையும் அவர் ஆச்சரியப்படும்படியாய், அது எந்த மனிதனும் நினைத்து பார்க்க முடியாதபடி அவர் செய்வார். ஆகவேதான் இங்கே பாருங்கள், அந்த காரியத்தை சொன்ன பொழுது அவனுக்கு கடும் கோபம் வருகிறது. ஏனென்றால் அவன் சொல்லுகிறான் பாருங்கள், அங்கே நாகமான், நான் ஸ்நானம் பண்ண சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேல் தண்ணீர்களை காட்டிலும் அங்கே தமஸ்குவில் இருக்கிற ஆப்பனா பர்னாவும் ஒரு நல்ல தண்ணீர் அல்லவா, அந்த தண்ணீர்கள் இந்த யோர்தான் தண்ணீரை விட ஒரு நல்ல தண்ணீராக இருக்கும் என்று அவன் உக்கிரக கோபத்துடனே அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, அவன் அப்படி சொல்லி பாருங்கள், அங்கே அவன் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, அவன் உக்கிர கோபத்துடனே திரும்பி போனான் என்று பார்க்கிறோம். பாருங்கள், அவன் வந்தது சுகமடைய, அந்த சிறுமி சொன்னதை கேட்டு அவன் அந்த கடிதங்களை வாங்கி கொண்டு அங்கே புறப்பட்டு வருகிறான். இங்கே அந்த ராஜாவும் அங்கே அவன் செய்த செய்கைகளானது இவனுக்கு ஒரு தடுமாற்றத்தை, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, இங்கே தீர்க்கதரிசி இடத்திலே வரும் பொழுது தீர்க்கதரிசி இப்படி செய்வார் என்று அவன் நினைத்து கொண்டு வருகிறான். ஆனால் தீர்க்கதரிசியினுடைய காரியமானது அவன் நினைப்பதை காட்டிலும் வேறு விதமாக இருக்கிறது. ஆகவே இந்த 2 காரியங்களும் அவனை கோபப்படுத்தும்படியாய், அவனுடைய எல்லா திட்டங்களும், அவனுடைய எல்லா நினைவுகளும், அவனுடைய காரியங்களுக்கு நேர் எதிர்மறையாக காணப்படுவதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஆகவேதான் பாருங்கள், அவன் திரும்ப போகிற பொழுது அவனுடைய ஊழியக்காரர்களில் ஒருவன் அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை சொன்னால், நீ செய்வீர் அல்லவா, ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று உன்னோட சொல்லும் பொழுது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று அங்கே இருந்த அந்த ஊழியக்காரர்கள் அவனிடத்திலே சொன்னார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 13ஆம் வசனத்திலே. பாருங்கள், இன்றைக்கும் கூட தேவனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனை குறித்து அறியாத ஜனங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு வரும் பொழுது, அங்க இருக்கிற உடன் ஊழியர்களோ, அங்க இருக்கிற விசுவாசிகளோ, அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது, அந்த வேதத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், அந்த வேதத்தின் சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து அவருக்கு எதை எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அவரை நேசிக்க வேண்டும், எப்படி தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி அங்கே அறிக்கை செய்ய வேண்டும், எப்படி கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும், எப்படி அங்கே தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், உத்தமமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டதை அதை அப்படியே சொல்லி அதை செய்ய ஒவ்வொருவரும் அதற்காக
பிரயாசப்பட வேண்டும். அதைத்தான் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். அங்கே அவர் அப்படி சொன்னார், நீங்கள் இப்படி செய்யுங்கள் அல்லது இப்படி நடந்து பாருங்கள் என்று ஆலோசனை சொல்லக்கூடாது. ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை அதை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது என்று நாம் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் அதை வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அங்கே தேவனுடைய வார்த்தை அங்கே தீர்க்கதரிசியினிடத்திலே வந்து தீர்க்கதரிசி சொல்லுகிறது, நீ யோர்தானுக்கு சென்று 7 முறை நீ ஸ்நானம் பண்ணு என்பதுதான். அதை அப்படியே செய்ய வேண்டும். 7 முறை என்றால் 7 முறை தான் அதை செய்ய வேண்டும். 1 முறை செய்தோ 2 முறை செய்தோ அல்லது 3 முறை செய்தோ அல்ல. அது 7 முறை என்றால் அது 7 முறை, அது அவசியம், அப்படித்தான் அதை செய்ய வேண்டும். ஆகவேதான் அந்த ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், அவர் ஸ்நானம் பண்ணு அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் மோடை சொல்லும் பொழுது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம். அதன்படி நீங்கள் சரியாய் செய்ய வேண்டும். அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம். அப்பொழுது மட்டும்தான் அது சுகம் கிடைக்கும். அப்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து அங்கே ஆசீர்வாதம் கிடைக்கும், அற்புதம் காணப்படும் என்று சொல்கிறார். பாருங்க, இதை கேட்டவுடன் அவன் அப்பொழுதே இறங்கி தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படியே என்று அங்கே சொல்லப்பட்டது. அங்கே தேவ மனுஷனுடைய வார்த்தை என்பது தேவன் சொல்லப்பட்ட வார்த்தை, அது தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்கும். ஆகவேதான் அங்கே யோவான் 1ஆம் அதிகாரத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆகவே அந்த ஆதியிலே இருந்த தேவன், அவருடைய சிந்தை, அவருடைய எண்ணங்கள், அவருடைய வார்த்தையின் வெளிப்பாடாக இந்த வேத புத்தகம் இருக்கு. இந்த வேத புத்தகத்தை அதை கேட்கிறவர்களும் அதை வாசிக்கிறவர்களும் அதை பிரசித்திப்படுத்துகிறவர்களும் அந்த வார்த்தை சொன்னதை அப்படியே நாம் சொல்ல வேண்டும். அதை நாம் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்படி செய்கிறவனுக்கு அதை கூட்டினாலோ குறைத்தாலோ இந்த வேத புத்தகத்திலே சொல்லப்பட்ட வாதைகளை அவன் மேல் கூட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த அதிகாரத்திலே தொடர்ந்து நாம் வாசிக்கிற பொழுது இங்கே இந்த மனிதன் அவன் ஜோர்தானிலே இறங்கி அங்கே ஒரு சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஆனால் தொடர்ந்து நாம் வாசிக்கிற பொழுது அங்கே அவன் இந்த நாகமான் என்ன செய்கிறான் என்றால், பாருங்கள், அந்த தேவமனிதனிடத்திலே வந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறே தேவன் இல்லை என்று சொல்லி, நான் அதை விசுவாசிக்கிறேன், அதை அறிந்திருக்கிறேன், நான் அதை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி அங்கே இதற்காக அவன் ஒரு காணிக்கைகளை கொடுப்பதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அந்த காணிக்கைகளை கொண்டு வந்து அங்கே அதை வாங்கி கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் பாருங்கள், அங்கே எலிசா சொல்லுவது, நான் அதை வாங்குவதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அங்கே இவர் ஆணையிட்டு சொல்லுகிறார். ஏனென்றால் தேவன் செய்த காரியம் அது. இது அந்த தீர்க்கதரிசியோ அல்லது தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையோ அல்லது தீர்க்கதரிசி சொன்னதை அவர் செய்ததினாலே அதற்கு கூலியாக வாங்குவது அல்ல. இன்னைக்கும் கூட அங்கே வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் அது இலவசமாக செய்யப்பட வேண்டும். சுவிசேஷமும் இலவசமாக செய்யப்பட வேண்டும். ஜனங்களிடத்திற்கு தேவனுடைய வார்த்தைகள் இலவசமாக கொண்டு போகப்பட வேண்டும். அப்பொழுது மட்டுமே அது பெரிய ஆசீர்வாதம். அது எப்பொழுது பணத்திற்காக அல்லது அதனுடைய காரியங்களை மாற்றும் பொழுது அது அநேக தடைகளையும், அது மட்டுமல்ல, அது சொன்னதை செய்யாதபடி அது இடையூறுகள் ஏற்படுவதை பார்க்க முடிகிறது. ஆகவேதான் இன்றைக்கு தேசத்திலே தேவனுடைய வார்த்தை செல்ல முடியாதபடி தடைகளை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அங்கே வேதத்திலே சொன்ன வண்ணமாக, நீயோ தேவ மனுஷனே, பணத்தை அதை நீ விட்டு விலகி ஓடு என்று சொல்லி பாருங்கள். பண ஆசை அது ஒரு மிகப்பெரிய ஒரு தந்திரமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே அநேகர் உதவி என்கிற பெயரிலே இன்றைக்கு அதை ஒரு வியாபாரமாக செய்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து தேவ பிள்ளைகள், தேவ மனுஷர்கள் விலகி இருப்பது அது நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். அது மட்டுமல்ல, அங்கே தேவனுடைய அற்புதங்களும் அதிசயங்களும் தொடர்ந்து அங்கே நடைபெற அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு சபையாக, ஒரு ஊழியராக அந்த சபையில் இருக்கிற பிள்ளைகள் மூலமாக
தேசத்திலே பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஏனென்றால் இங்கே தீர்க்கதரிசி அங்கே தேவனுடைய அப்படிப்பட்ட காணிக்கைகளை நான் வாங்குவதில்லை என்று சொல்கிறார். ஏனென்றால் அது தேவன் கொடுத்த சுகம், அது தேவனுக்குரியது ஆன காரியம். ஆகவே அதற்காக நான் காணிக்கை வாங்குவதில்லை என்று சொல்லுகிறார். அங்கே பாருங்கள், நாகமான் வாங்க வேண்டும் என்று அவன் வருந்தி வருந்தி சொல்லுகிறான். ஆகவேதான் பாருங்கள், அங்கே எலிசா சொல்லுகிறார், அவனை வருத்தினாலும் தட்டுதல் பண்ணி விட்டான் என்று சொல்லலாம். நாம் வேதத்திலே அங்கே என்னாகும் புத்தகத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அங்கே பிலேயாம் என்பவன் அங்கே பாலாக்கின் இடத்திலே பணத்தை வாங்கி கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சபிக்கிற காரியங்களை பார்க்க முடியும். ஆண்டவர் அந்த பிலேயாம் இடத்திலே, நீ அது என்னுடைய ஜனங்கள், அந்த ஜனங்களை நீ சபிக்க கூடாது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார். ஆனால் இந்த பிலேயாம் பணத்திற்காக ஆசைப்பட்டு அந்த பணத்தை வாங்கி கொண்டு அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசியாக, கள்ள போதகனாக அங்கே தேவனுடைய ஜனங்களை சபிக்கிற ஒரு அங்கே துன்மார்க்கனை போல, அக்கிரமக்காரனை போல, மீறுதல் செய்கிற மனிதனை போல தன்னை விற்று போட்டதை நாம் பார்க்க முடிகிறது. பணத்துக்காக தன்னை விற்று போடுகிறான். இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்கு. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது கூட அங்கே கடைசி நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் எழும்புவார்கள், நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டு, பண ஆசையோ எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, தேவ மனுஷனே இவை விட்டு நீ ஓடு என்று சொல்லப்படும். ஆகவே இப்படிப்பட்ட பண ஆசையிலே இன்றைக்கு விழுந்து விடாதபடி, காணிக்கை என்கிற பெயரிலே எதை கொடுத்தாலும் வாங்கி கொண்டு, என்ன கொடுத்தாலும் வாங்கி கொண்டு, அது சாபத்தின் மேல் சாபமாக ஏற்படுகிறதை நாம் இன்றைக்கு பார்க்க முடியும். குடும்பத்திலே சாபம், ஊழியத்திலே சாபம், தனிப்பட்ட வாழ்க்கையிலே சாபம், அங்கே மட்டுமல்ல, அங்கே சரீர பிரகாரமாக வியாதிகளும் வருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், நாம் தொடர்ந்து இந்த அதிகாரத்திலே வாசிக்கிற பொழுது இந்த நாகமான் அங்கே திரும்ப செல்லுகிற பொழுது இங்கே எலிசாவுடைய வேலைக்காரனாகிய கேயாசி அங்கே அவன் ஒரு பொய்யை சொல்லி அவன் அந்த பணத்தை வாங்கி வருகிறான். ஆகவே அங்கே தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று சொல்லும் பொழுது அவன் ஒரு பொய்யை சொல்லுகிறான். பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ அவனிடத்திலே வாங்கின பொழுது என்னுடைய இருதயம் அங்கு இருந்ததல்லவா என்று சொல்லுது. ஏனென்றால் தேவனுடைய தீர்க்கதரிசியினுடைய கண்கள் எல்லா இடங்களிலும் அது இருக்கிறது. தேவன் எப்படி எல்லா இடத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார், அதே போல தீர்க்கதரிசிகளுக்கும் தேவன் அங்கே அநேக காரியங்களை சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாக அங்கே அவர் வெளிப்படுத்துகிறாக இருக்கிறார். ஆகவேதான் அங்கே எலிசா அவனுக்கு அதை சொல்லி, நீ இப்படி செய்தாய் என்று சொல்லி, அந்த காரியத்தின் மூலமாக, அந்த பணத்தை இவன் பெற்றுக்கொண்டதன் மூலமாக பாருங்கள், அவன் பொய் சொல்லி மற்றவர்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் அதை எடுத்து வைத்துக் கொள்ளுகிறான். அது தன்னுடைய எஜமான் சொன்னார் என்று ஒரு பொய்யை சொல்லி அவன் செய்வதை, அது ஒரு அக்கிரமமான காரியம், ஒரு மீறுதலான காரியம். அந்த பண இச்சை அவனுக்குள்ளாக இருந்தது. அதற்கு முன்பாக அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது தேவன் அந்த ஊழியக்காரனுடைய கண்களை திறக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே அவன் தேவனுக்குரிய அந்த மகிமையை இழந்து பண ஆசை ஏற்பட்டு, கேயாசை அங்கே அவனுடைய ஆயுள் முழுவதும் இந்த குஷ்டரோகத்தை அவனுக்கு வந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த அதிகாரம் நமக்கு 3 முக்கியமான காரியங்களை சொல்லுகிறது. ஒன்று, தேவன் மேல் முழு விசுவாசம். தேவன் என்ன நோக்கத்திற்காய் நம்மை அழைத்தாரோ தேவனை மட்டுமே மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். எந்த இடத்திலும் நம்மை மேன்மைப்படுத்தியோ, நம்மை மகிமைப்படுத்தியோ, நம்மை அங்கே வேறு விதமாக காட்டிக்கொண்டோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தோ நம்மை கெடுத்து விடாதபடி, நம்மை விற்று போடாதபடி இருக்க வேண்டும் என்று அங்கே தேவன் விரும்புகிறார். இரண்டாவது காரியமாக, எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த சத்தத்தை கேட்டு அது சொன்னதை மாறாமல் அதை அப்படியே செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதமும், அந்த சுகமும், அந்த கிருபையும், அந்த இரக்கமும், அந்த விடுதலையும் நமக்கு கிடைக்கும் என்று இங்கே நாகமான் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. மூன்றாவதாக, அந்த பண ஆசை, அது எந்த மனிதனையும் அது தேவனை விட்டு பிரித்து போடுகிற ஒரு தந்திரமான செயலாக இருக்கிறது.
பாருங்கள், இங்கே எலிஷா நினைத்திருந்தால் அங்கே அவன் கொடுத்த எல்லாவற்றையும் வாங்கி தன்னோடு கூட இருக்கிற அந்த உடன் ஊழியக்காரர்களுக்கு, தீர்க்கதரிசியின் புத்திரர்களுக்கு அவர் கொடுத்திருக்க முடியும். ஏனென்றால் அவரிடத்தில் அநேகர் தங்கி இருக்கிறதே அதற்கு தொடர்ந்து அடுத்த அதிகாரங்களிலே நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அப்படி அவர் செய்யாமல், இந்த சுகம் தேவன் கொடுத்தது. அது மட்டுமல்ல, இவன் ஒரு புறஜாதியான். மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய காரியம், நாகமான் ஒரு புறஜாதியான். ஆகவேதான் பாருங்கள், இந்த அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது அங்கே அவன் சொல்லுகிறான், நான் என்னுடைய எஜமானோடு கூட நான் அங்கே அந்த ரிமோன் என்கிற அந்த ஆலயத்திற்கு சொல்லுகிற பொழுது, நான் அங்கே அந்த தேவனை என்னுடைய எஜமான் வணங்கும் பொழுது நானும் அங்கே சென்று நான் அந்த காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும். இந்த காரியத்திற்காக கர்த்தரிடத்தில் எனக்கு மன்னிப்பு கேட்பாயாக என்று 18ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவதை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்கள், அதை அவர் இப்படி சொல்லுகிறார், ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிமோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் பொழுது, ஆண்டவன் என்றால் அந்த சீரிய ராஜா, சீரிய ராஜாவோட கூட இந்த படைத்தலைவன் செல்ல வேண்டும். ராஜா எங்கு செல்லுகிறாரோ படைத்தலைவன் முன்னாக சென்று ராஜாவுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவனாக இருக்கிறான். அவர் அப்படி அந்த ரிமோன் என்கிற அந்த அவர்களுடைய தேவனை, அவருடைய தேவர்களை ஆராதிக்க செல்கிற அந்த கோவிலுக்கு செல்லும் பொழுது இவர் கை கொடுக்க வேண்டும். இவர் அவருக்கு உதவியாக நின்று அவருக்கு ஒரு வணங்குகிற காரியத்திற்காக உதவி செய்கிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே நான் பணிய வேண்டி இருக்கும். இந்த காரியத்தை எனக்கு மன்னிக்க வேண்டும், ஏனென்றால் நான் தேவனை விசுவாசிக்கிறேன். ஆனாலும் இந்த காரியம் நான் அதை செய்ய முடியாது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் என்னை அவர் அந்த இடத்திலே ஒரு அதிகாரியாக வைத்திருக்கிறார், அந்த இடத்திலே நான் ஒரு மதிப்புமிக்க மனிதனாக இருக்கிறார் என்று தன்னை அங்கே அவன் சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது பாருங்கள், அங்கே எலிசா சொல்லுகிறார், நீ சமாதானத்தோட போ என்று சொல்லுகிறார். வேறு எந்த காரியமும் அவர் பேசவில்லை. உனக்கு சமாதானம் இருக்கும், நீ தேவனை மட்டும் விசுவாசி என்கிற அந்த அடையாளத்திலே அதனுடைய உள்ளர்த்தமாக அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் இவன் தேவனை விசுவாசித்து இவன் அறிக்கை செய்கிறான். பாருங்கள், அங்கே நாம் வாசிக்கிற பொழுது 15ஆம் அதிகாரத்திலே, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்று அறிந்தேன் என்று அவன் அறிக்கையிடுகிறான். தேவனை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறே தேவன் இல்லை, அவர் ஒருவரே தேவன், அவரே சுகத்தை கொடுக்கிறவர், அவரே ரட்சிப்பை தருகிறவர், அவரே ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் என்று அவன் அறிந்து கொள்ள இந்த காரியமானது அவனுடைய ஜீவியத்திலே நடக்கிற காரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதன் உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபடுகிற பொழுது அங்கே தனக்கு மன்னிப்பு கேட்கிறான். ஆனாலும் இங்கே எலிசாவுடைய ஊழியக்காரனோ தன்னுடைய எஜமானுக்கும் பயப்படவில்லை, தன்னுடைய ஜீவியத்திற்காக அந்த எந்த காணிக்கைகளை வேண்டாம் என்று தேவ மனிதன் அந்த தீர்க்கதரிசி சொன்னாரோ அந்த காணிக்கையை அவன் தவறாக எடுத்து பயன்படுத்துவதன் மூலமாக நாகமானுக்குள் இருந்த குஷ்டரோகம் இந்த மனிதனுக்குள்ளாக வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த சாபம் இவனுக்கு வந்தது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அங்கே தேவன் செய்கிற காரியங்கள், அதிலே நமக்கு தேவன் என்ன பங்கு வைத்திருக்கிறார் என்று வரும் நாட்களிலே தான் அங்கே தேவன் அங்கே நமக்கு கொடுக்க போகிறார். நாம் இன்றைக்கு என்ன தேவையோ அதை தேவன் நமக்கு தருவார். ஆகவே எந்த ஒரு காரியத்திற்காக, ஊழிய காரியங்களிலே சுகத்திற்காக அல்லது மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக, மற்றவர்களுக்கு செய்கிற காரியங்களுக்காக நாம் அந்த பண ஆசையோ அல்லது பொருள் ஆசையோ வைக்கும் பொழுது அது நம்மை தேவனை விட்டு அது சிறிது சிறிதாக பிரித்து அங்கே ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்படும் என்று இது நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கு. ஆகவே நமக்கு என்ன வேண்டுமோ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்களாவே, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உண்ண உணவும், உடுக்க உடையும், இருக்க இருப்பிடமும் அல்லது அனுதின தேவைகள் சந்திக்கப்பட, இப்படி எல்லா காரியத்திலும் தேவன் கிருபை கொடுக்கிறார். யாருக்கு என்ன வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் தருகிறார். அதையும் மிஞ்சி நாம் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், உலகத்தானை போல ஜீவிக்க வேண்டும் என்று அந்த ஆசைப்படும் பொழுது மட்டுமே அது நமக்கு சாபமாக, சமாதான குறைச்சலாக,
அது நம்மை வியாதிக்குள்ளாக நம்மை அது தேவனை விட்டு பிரிக்கிற காரியமாக, வஞ்சிக்கப்பட்ட காரியமாக ஆகுவது இன்னைக்கு அநேக இடங்களிலே தேவனுடைய விசுவாசிகளுடைய வீட்டிலும் ஊழியக்காரருடைய வீட்டிலும் அநேக சபைகளிலும் இப்படிப்பட்ட காரியங்களை இன்னைக்கு நாம் பார்க்க முடிகிறது. அது நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இந்த அதிகாரம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாமும் மிகவும் கவனத்தோடு தேவன் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாய் தேவன் செய்கிற நன்மைகளை நாம் அநேகருக்கு கொடுக்க நமக்கு தேவன் இரக்கம் பாராட்டும்படியாக நாமும் ஜெப சிந்தையோடு உண்மையோடு தேவனுக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டும். கேட்ட செய்திக்காய் நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நாளிலே வாசித்த சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமானவரே, பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த நேரத்திலே வாசித்து தியானித்த ஆண்டவரே கர்த்தாவே, சீரிய படை தலைவனாகிய நாகமானை குறித்து அவன் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும், அவன் எவ்வளவு பெரிய கனமுள்ள மனிதனாக இருந்தாலும், அவனுக்குள்ளாக இருந்த அந்த சாபம் என்கிற அந்த வியாதியானது, குஷ்டரோகமானது நீக்கப்பட வேண்டுமானால் தேவனிடத்திலே, தேவனுடைய தீர்க்கதரிசி இடத்திலே வர வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டு, அந்த தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட காரியத்தை அவன் செய்ய அவன் இருதயத்தை கர்த்தர் ஏவினார். அதே போல அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஆனாலும் அவன் கொடுத்த அந்த காணிக்கைகளை அந்த தீர்க்கதரிசி பெற்றுக்கொள்ளாமல் அதை தட்டி விடுகிறதும், அதை பெற்றுக்கொள்ளாமல் அவனை திருப்பி அனுக்கிற காரியமானது ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதமான காரியமாகும். ஆனால் அவனுடைய வேலைக்காரனோ அவன் ஒரு தந்திரசாலியாக அவன் தன்னை தான் ஏமாற்றப்படுகிறான், தன்னை அவன் பண இச்சைக்குள்ளாய் விழுந்து போகிறான் என்று அறியாதபடி அவன் மறுபடியுமாக இந்த சாபத்திற்குள்ளாய் விழுந்து போவது எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் ஜீவியத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும், எங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து அது எங்களை தடை பண்ணுமானால் கர்த்தருடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படியாக நாங்கள் உமக்காக வாழ வேண்டும் என்று அறிந்து கொள்ளும் தேவ இரக்கம் தான். உடைய நாமத்தை நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நினைத்து உமக்கென்று பிரியமா உடைய வார்த்தையின்படி ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you. Thank you, Jesus.